அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எப்படி கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பிரியாணி எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லாமே கிராம்ஸ் கணக்கில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா நீங்களுமே கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி ஒரு பிரியாணி பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் UAE. ஐம் ஃபர்சானா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரியாணி வந்து எல்லாமுமே வந்து பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வர டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரியாணி வந்து டேஸ்ட் எதில் இருக்குன்னா நம்ம போட போகிற பொருட்களில் தான் இருக்குது. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து அன்றைக்கு மார்க்கெட்டில் வாங்குறதா இருக்குதா பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி நம்ம போடுற இலைத்தலையெல்லாம் இருக்கு இல்லையா, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் அது மட்டும் இல்லாமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல குவாலிட்டியாக இருந்தால் போடணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கில் சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பூன்லேயும் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா ஒரு 450 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கணும். நான் சொல்ல போகிறது எல்லாமே 1 kg மட்டன் ஆர் சிக்கன் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஈவன் பீஃபுக்கு கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கு. பிரியாணி வந்து முக்கால்வாசி தான் வரணும், ஃபுல்லாக வரக்கூடாது. பிரியாணி சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்போது தான் வந்து பிரியாணி நல்லா வேகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும் பிரியாணி சட்டியில். ஸோ நீங்கள் வாங்குகிற தேக்ஷா வந்து கொஞ்சம் பெருசாகவே எப்போவும் வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டெப் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 225 ml அளவுக்கு நான் இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எல்லா கல்யாண வீட்லேயுமே சன்ஃப்ளவர் ஆயில் தான் மேக்ஸிமம் சேர்ப்பாங்க. அதனால் நானும் அதுவே சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டை பார்த்திங்கன்னா 7 கிராம் அளவுக்கு பட்டை போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தாவே தெரியும் 2 ஸ்டிக் இருக்குது. அப்புறம் ஏலக்காவும் கிராம்பும் 4 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 கிராம் அளவுக்கு ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 450 கிராம் அளவுக்கு இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ மட்டன் பிரியாணிக்கு. ஈவன் சிக்கனுக்கும் இதே மெஷர்மெண்ட் தான். இதே மாதிரி பண்ணால் போதும். நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை ஊற வச்சுக்கணும். பட் மட்டன் பிரியாணிக்கு வந்து இந்த ஸ்டேஜில் அரிசி ஊற வைக்கக்கூடாது. எப்போ வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னாடி. இப்போது இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒவ்வொரு பொருட்களுமே நம்ம போடுறது நல்லா வதங்கணும். அதில் தான் நம்மளோட பிரியாணியோட மேஜர் டேஸ்ட்டே அதெல்லாம் அடங்கியிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஆயிலில். ஆயில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாத மாதிரி தோணும். பட் அட் த எண்ட் ஆஃப் நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாமே வந்துடும். ஸோ பயப்படாமல் இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணெய் வந்து 225 ml தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் வந்து 200 to 250 அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டால் போதும். இப்போது நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு மேலே கருகவும் கூடாது, இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும், பார்த்துக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது. எவ்வளோனா 125 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சியும் 75 கிராம்ஸ் அளவுக்கு பூண்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த தண்ணியிலே வந்து அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போடும் போது தான் அதோட டேஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு ரொம்ப ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 minutes கிட்ட ஆகும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கவுண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 15 அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒருவேளை பெரிய பெரிய பச்சை மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா 12 போட்டுக்கிட்டா கூட போதும். நான் சொல்கிறது எல்லாமே 1 kg அளவுக்கு. இப்போது பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மல்லித்தலை போடுறோம். அது வந்து 1.5 கை அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மல்லி சேர்த்துக்கோங்க. அதோட இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் சேர்த்து போடும் போது தான் அதோட அரோமா வந்து இன்னுமே நல்லாயிருக்கும்.
இப்போது மல்லி போட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறமா புதினா சேர்க்குறேன். புதினா வந்து ஒரு கை ஃபுல்லாக, ஒரு டைட்டாக ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கோங்க. புதினாவில் வந்து அந்த குச்சி எல்லாத்தையும் போடக்கூடாது, ஏன்னா சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். பட் மல்லி வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போது எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்குறது பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபுட் கலர் போடாமையே பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்கும்போது எவ்வளோனா ஒரு அரவுண்ட் 20 கிராம்ஸ் அளவுக்கு போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 18 கிராம்ஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது தாராளமாக போதும். 4 கப் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதையும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து தக்காளி வேகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தயிர் எடுத்து வச்சுக்கிறேன். தயிர் வந்து 1 கப் அளவுக்கு இருக்கும். ஒரு 200 ml அளவுக்கு இருக்கும். நம்ம தயிர் ஊற்றி வைக்கும் போது மேலாப்பில் வரும் இல்லையா? ஸோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் தான் நமக்கு அந்த ஃபேட் எல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்றதுனால. இப்போது ஆஃப்டர் 1 மினிட் அப்புறம் அந்த மூடியை திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு தனித்தனியாக வர்ற மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் இன்னொரு பொருட்களே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரண்டி நல்ல கரண்டியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி கிளறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆயில் மேலே வந்து ஊஸ் அவுட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி செய்யும் போது எப்போவுமே 1.25 இல்லை 1.5 அந்தளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. நிறைய மீட் இருக்கணும். அதுதான் ஸ்பெஷலி முஸ்லிம்ஸோட வீட்டில் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். இப்போது இந்த மசாலாவில் நம்ம இது கறி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்னும் உப்பு எதுவும் போடல. பட் நல்லா அந்த மசாலா வந்து அந்த மட்டனில் வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்காக கிளறிக்கோங்க. இப்போது ஒரு 3 நிமிஷம் மட்டன் வெந்ததுக்கப்புறமா நான் இந்த தயிர் சேர்த்துக்கிறேன். தயிருமே போட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் போட்ட ட்ரேஸஸே தெரியாமல் உங்களுக்கு எந்த தண்ணியெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம தயிரில் போட்ட ஃபேட்டு கூட உருக ஆரம்பிக்கும். அதுதான் ரைட் ஸ்டேஜ். நான் இப்போ தான் வந்து உப்பு போடுறேன். உப்போட அளவு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே நான் வந்து யூஏஇயில் இருக்கேன். இந்தியாவில் இருக்க உப்போட உப்புத்தன்மை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ போட்டிருக்கிறது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படலாம். இப்போது இதை நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும் இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ இது வந்து ரைட் ஸ்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுடு தண்ணி வந்து குக்கிங் ப்ராசஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும். அதுக்காக வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு சுடு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கல்யாண வீட்லேயுமே சைட் பை சைடு ஒரு சுடு தண்ணி அடுப்பு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் இதுக்கும் எடுத்து ஊற்றுவாங்க. ரைஸுக்கும் அதுதான் வச்சுருப்பாங்க. ஸோ 1.5 லிட்டர் தண்ணி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு ஒரு 45 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்லா கறி வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ரைஸ் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரிசி எப்போவுமே வாங்கும்போது நல்ல பழைய அரிசியாக பார்த்து வாங்குங்க. அப்போது தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து உடையாமல் நல்லா நீளமாக கிடைக்கும். நான் இங்கே வந்து யூஏஇயில் வந்து ஒரு பிராண்டு கிடைக்கும், ஜீபா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிராண்ட் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரைஸுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா கோஹினூர், அப்புறம் இந்தியா கேட் இதெல்லாமுமே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரைஸை வந்து மட்டன் போட்டதுக்கப்புறம் தான் வேக வைக்கவே ஆரம்பிக்கணும். ஸோ அதுவும் ஒரு 40 மினிட்ஸ் வேகும். இதுவும் ஒரு 40 மினிட்ஸ் அளவுக்கு ஊறும். அதுதான் கணக்கு. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ரைஸை வந்து போட்டு வடிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் லேசாக தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போது தான் வந்து ரைஸில் நல்ல ஒரு உப்பு கேட்ச் ஆகும். அதுக்காக தான். இப்போது ரைஸ் வந்து உதிரியாக வரணும் அப்படின்றதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸ் வேக வைக்கும் போதே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 75% அளவுக்கு ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் உள்ள லைட்டாக அரிசி மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி வெந்த மாதிரியும் தெரியும். அதுதான் ரைட் ஸ்டேஜ்.
அதை வடித்து எடுத்துக்கோங்க. வடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தாமல் போச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது பிரியாணி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட மட்டனும் வெந்துருச்சு. நீங்கள் இது வரைக்கும் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் மஞ்சள் தூள் எதுவும் போடல. பட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ரைஸ் போடும்போது ஒரு பிரைட்டான ஒரு ஆரஞ்சு கலர் நம்மளோட பிரியாணிக்கு வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அதுவும் வெறும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான். இப்போது நல்லா கிளறிக்கோங்க. நம்ம வந்து ரைஸ் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை இந்த ஸ்டேஜில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைஸ்லேயும் சரி இந்த ஷேர்வாலையும் சரி உப்பு வந்து லைட்டாக ரைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், பட் இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியும். அதுதான் ரைட் ஸ்டேஜு. இதுக்கு மேலே உப்பு வந்து போட முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்து சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஆயிலெலாம் நிறைய பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. ஸோ நமக்கு சமைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட அது பேலன்ஸ் ஆயிரும். நான் சொல்கிற அதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போது அடியிலேருந்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. மட்டனும் சரி அந்த ஆயிலும் சரி எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல பெரிய கரண்டியாக வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி தெரியும். அதுதான் ரைட் ஸ்டேஜ். ரொம்ப தண்ணி தெரியக்கூடாது, பட் அங்கங்கே லைட்டாக தண்ணி தெரியணும். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால வந்து ஒரு 75 ml அளவுக்கு நான் அந்த வடித்த தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது சேர்க்கும் போது இன்னுமே பிரியாணி வந்து ஒரு மாதிரி டேஸ்டியாக நல்ல ஒரு க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிரியாணி ட்ரையாக வேணும் அப்படின்னா அந்த தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பியூர் கீ சேர்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓவர் பவரிங்காகவும் இருக்காது, நல்ல ஒரு அரோமேட்டிக்காக இருக்கும். இப்போது ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து பிரியாணி கலர் போட்டால் தான் பிரியாணி மாதிரியே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து கலர் பவுடர் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கலர் பவுடரும் கொஞ்சமாக தண்ணியும் போட்டு கலந்து போட்டுக்கோங்க. இப்போது 7 நிமிஷம் அளவுக்கு நம்ம தம் பண்ணலாம். மேலே சுடு தண்ணி வச்சு கீழே ஒரு பழைய தோசைக்கல் வச்சு சிம்மில் வச்சுருங்க. சைட்லெல்லாம் புகை வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி ரெடி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி யூவாக இருக்கும். அதுதான் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய சைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ரைஸை வந்து இந்த மாதிரி ஃப்ளஃப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் தான் வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அது மட்டும் இல்லாமல் ரைஸும் பிரேக் ஆகாது. இந்த டெக்னிக் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அடியிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஒருவேளை உங்களோட பிரியாணி குழஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போது எப்படி அழகாக அது வந்து உங்களோட கெஸ்ட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ பரிமாறுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் வித் வாட்டர், தண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட், உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட பைங்கன் மசாலா வச்சுருக்கேன், கத்திரிக்காய் பச்சடி வச்சுருக்கேன், அப்புறம் சுட சுட பிரியாணி. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.